இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் இருக்காது. இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே பாதி வதங்கிடணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதங்குறப்பயே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க, சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலாவும் தக்காளியும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. தக்காளி நான் 3 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேங்க. கடைசியாக போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்